ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசு தாண்டிருச்சுனாலே கால்களில் வலி, கைகளில் வலி, எலும்பு பலவீனம், மூட்டு தேய்மானம், இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் தொந்தரவு தர ஆரம்பிச்சிடும். கால் வலி ஏன் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? கால்சியம், விட்டமின் டி குறையிறதுனால தான் 60 வயசுக்கு அப்புறமா எலும்புகள் பலவீனமாகுது, எலும்புகள் உடையிறது, கை கால்களில் உள்ள நகங்கள் உடையிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ரத்த ஓட்டம் தாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் ரத்த ஓட்டம் குறையும். இதனால காலில் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். சில டைமில் மரத்து போயிடும். இதனால கால்வலி வரலாம். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அதிக உடல் எடை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்கள கேட்டோனாலே தெரியும் கால் வலி, குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஓவர் வெயிட்னால அவங்க கால்களில் குறிப்பாக குதிங்கால், மூட்டு பகுதிகளில் அழுத்தம் ஏற்படுறதுனால கூட கால்வலி வரும். ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மூட்டு சிதைவு. ஃபிஃப்த் ரீசன் என்னென்னா சிறுநீரக நரம்பு பிரச்சனைகள்னால கூட கால் வலி வரலாம். இப்போ இந்த கை கால் மூட்டு வலிகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 60 வயசுக்கு அப்புறமா வராமல் இருக்கிறதுக்கும் வந்ததை தடுக்கிறதுக்கும் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கால்சியம், விட்டமின் டி நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்பயே கால்வலி குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட கால்சியம், விட்டமின் டி நிறைந்த உணவுகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெந்தயம். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரி பண்புகள் இருக்குது. வெந்தயத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்ருங்க. வெந்தய தண்ணியையும் சேர்த்து குடிச்சிடணும். ஏன்னா தண்ணியில் தான் வெந்தயத்தோட சத்துக்கள் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அப்படி இல்லைன்னா வெந்தய கீரை கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த வெந்தய தண்ணியை குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். உடல் பருமன் கூட குறைய ஆரம்பிக்கும். உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கிறப்ப தன்னால் நீங்கள் நடக்கிறப்ப உங்களோட உடலோட அழுத்தம் குதிகாலில் விழாமல் இருக்கும். இதனால மூட்டு வலி, குதிகால் வலி வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது. இது இதயத்தை பாதுகாக்குது, கண் பார்வையை கூட மேம்படுத்துது. கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிழங்கு அப்படின்னா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சொல்லலாம். நம்ம முன்னோர்கள்லாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிட்டதால தான் 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க போல. அதனால தான் இந்த கிழங்கை சாகாவரம் தரும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. கால்வலி, வீக்கம், போன் ஸ்ட்ரென்த் பண்ணுறது, மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது, இது மாதிரியான பண்புகள்லாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இருக்குது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடாது. அவிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். கேரட்டை விட சர்க்கரை வள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ இருக்குல்ல, அது அதிகமாகவே இருக்குது. தேர்ட் ஒன் எள்ளு. எள்ளு சாப்பிட்டா எலும்பு வலுவாகும் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்குது. ஏன்னா எள்ளில் கால்சியம், விட்டமின், ஜிங்க், இது மாதிரியான மூட்டுகளை வலிமையாக்கக்கூடிய விட்டமின் கே கூட இருக்குது. எள்ளை டெய்லி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இருக்குல்ல, இது கைவலி, கால்வலி, முழங்கால் வலி, எங்கெங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கே 2லேருந்து 3 ட்ராப் விட்டு மசாஜ் செய்யுங்க. உணவில் எள்ளை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிடலாம். டெய்லி ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா எள்ளு பொடி செஞ்சு அதை சாதத்தில் போட்டு விரவி சாப்பிடலாம். சட்னி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் உணவு சமைக்கிறீங்கள, அதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எள்ளை உணவில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் என்னமோ அவங்களுக்கு மூட்டு வலியோ கால் வலியோ அவ்வளவா வரல. 100 வயசில் கூட தடியை வச்சுட்டு நடந்திருக்காங்க அவங்களே. ஃபோர்த்து ஒன் முருங்கைக்கீரை தாங்க. மக்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த முருங்கைக்கீரை. வீட்டுக்கு வீடு முருங்கை மரத்தை வச்சுக்கிட்டு அதோட மகிமை தெரியாமல் கை கால் வலி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்குமே. முருங்கைக்கீரை அப்படிங்கிறது நிறைய கனிமச்சத்துக்கள் கொண்ட சூப்பர் பவர் கொண்ட ஒரு கீரை தான். முக்கியமாக கால்சியம் மாதிரியான நம்ம எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் முருங்கைக்கீரையில் இருக்குது.
இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படுள்ள அந்த அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை உதவியாக இருக்கும். முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ இருக்குது. இது கிட்ட பார்வை, தூர பார்வை, மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா விட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை 60 வயசுக்கு அப்புறமாவும் அதிகரிக்க உதவியாக இருக்கும். கால் வலிக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை இருக்குல்ல, இதில் பாலை விட 17 மடங்கு கால்சியம் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் பொடி செஞ்சு வச்சுட்டு டெய்லி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படின்னா டெய்லி முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து பொரியல், கூட்டு, சூப்பு, அந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார், இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தினைக்கும் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை. இந்த 4 உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கப்பயே கூடவே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸாவது ஸ்லோவாக வாக்கிங் போங்க. 60 வயசாயிருச்சே, இனிமேல் நம்மளால் நடக்க முடியாது, நடந்தாலும் கீழே விழுந்துருவோமோ, கை கால் வலி வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் எழுந்து நடக்காமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கை கால் வலிகள் இன்னும் தான் அதிகமாகும். நீங்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கிறதோடையே அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கூட நீங்கள் நடந்து பழக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கை கால் வலிகள் சுலபமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமாவும் வரக்கூடிய கைவலி, கால்வலி, மூட்டு வலி, குதிங்கால் வலி இதெல்லாம் எப்படி உணவுகள் மூலமாக குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருப்பாங்கள்ல அந்த முதியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.